ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் காரசாரமான சுவையான கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணவாய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நான் 3 மேசை கரண்டி அளவுக்கு எண்ணெயை சூடாக்கி கொள்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக இதில் நான் நல்ல சின்ன துண்டுகளாக கட் பண்ணின இஞ்சி சேர்த்துருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே 4 to 5 வெள்ளை பூடு அதையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். 10 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இந்த கிரேவி நல்ல டேஸ்டாக வரும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை அதையும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள வேணும். இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமாக பச்சை மிளகாய் 4 கீறி சேர்த்துக்கொள்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக உள்ளது நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் நல்ல சாஃப்டாக வரும் வரைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறி லைட்டாக பொன்னிறமாகவும் வந்திருக்குது. இந்த டைமில் 1/4 மேசை கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 மேசை கரண்டி அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். கூடவே வறுத்த குழம்பு மிளகாய் தூள் 3 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ள முடியும். இப்போ இதை நல்ல லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ள வேணும். அதுக்கப்புறமாக இதில் நான் தக்காளி 1 நல்லா பழுத்தது சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கணவாய் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நான் நல்லா வட்ட துண்டுகளாக வெட்டி இருக்கிறேன், ரிங்ஸ் மாதிரி. இப்போ இதை நல்லா நாங்கள் கலந்து விட்டு கொள்ளலாம். அந்த மசாலா எல்லாமே கணவாயில் கோட் ஆகிற மாதிரி நாங்கள் இதை நல்லா கலந்து விட வேணும். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக கணவாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். ஏற்கனவே நாங்கள் வெங்காயத்துலேயும் கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். ஸோ தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நான் துண்டுகளாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். கலந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ உருளைக்கிழங்கு கணவாய் எல்லாமே நல்லாவே வெந்து வரும். இப்போ கறியும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தக்காளியோட அளவை கொஞ்சம் கூட்டி அதை கிரேவியாக செஞ்சு கொள்ள முடியும். ஆனால் தேங்காய் பால் சேர்த்தா சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். 10 நிமிஷம் இதை மூடி போட்டு திரும்ப நாங்கள் வேக வைக்க வேணும். இப்போ எங்களுடைய கணவாய் குழம்பு ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுமெண்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் பாலோ தண்ணியோ சேர்த்து கொள்ளலாம். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக செய்திருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் 1/4 மேசை கரண்டி அளவுக்கு கரம் மசாலா, 1/4 மேசை கரண்டி அளவுக்கு பொடியாக்கிய மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டும் கடைசியில் சேர்க்கும் போது கறிக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கூடும். இப்போ அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறமாக 1/2 எலுமிச்சம் பழத்தினுடைய சாறு சேர்த்துருக்கிறேன். இது தேவையில்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். பார்க்குறதுக்கு நல்ல அழகான நிறத்திலையும் நல்ல திக்கான கிரேவியாக வந்திருக்கு. இது கொஞ்சமே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இது ரைஸ், ரொட்டி, புட்டு எல்லாத்துக்குமே மிக சுவையான பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கணவாய் ஒரு சுவையான கடல் உணவு. இதை பல பேர் பல விதமாக செய்வாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்.
ஸோ கணவாய் செய்கிறீங்களா இருந்தால் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.